ஒரு வீடு எவ்வளோ க்ளீனாக இருக்கோ அவ்வளோவும் நம்ம மைண்டை காமாகவும் வச்சுக்கலாம், பீஸ்ஃபுல்லாகவும் மாற்றலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் கிளட்டர் லெஸ் ஸ்ட்ரெஸ். அப்படின்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியான திங்ஸை மேனேஜ் பண்ணுறீங்களோ அவ்வளோவும் நமக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். நிறைய திங்ஸ் வச்சுக்காம எல்லாத்துலேயும் வந்து ஸ்பேர்ஸ் வச்சுக்காம ஒரு சிலரில் மட்டும் ஸ்பேர்ஸ் வச்சு யூஸ் பண்ணுங்கள். மற்ற எல்லாத்துலேயும் வந்து ஒரு திங் வச்சு மேனேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். வீட்டில் இருக்கிற எல்லா ஷெல்ஃப்லேயுமே நிறைய திங்ஸ் வச்சு டம்ப் பண்ணுறது அதுதான் நமக்கு கிளட்டரை க்ரியேட் பண்ணுது. முக்கியமான சில திங்ஸை மட்டும் அங்கே வச்சுட்டு சில ஸ்பேஸை வந்து நீங்கள் வெக்கேட் பண்ணி ஃப்ரீயாக விட்டீங்க அப்படின்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும், கிளட்டர்டாக இல்லாமலும் இருக்கும். ஓகே, ஒரு 2-3 திங்ஸ் வச்சுட்டு மிச்சம் இருக்கிற ஸ்பேஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாகவே விட்டுடுங்க. அதாவது எந்த ஒரு திங்ஸும் வைக்காமலே இருந்தாலே பார்க்க வந்து நீட்டாகவும் இருக்கும், ஈஸி டு மேனேஜபிளாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட் வந்து கிரியேட் அ ஸ்பேஸ் யூ லவ். உங்கள் வீட்டில் இருக்கிற மெஸ் வந்து உங்களோட மூடை ஸ்பாயில் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதிகமாக வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டை டிசைன் பண்ணி வச்சுக்கோங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக, அதாவது ரொம்ப காசு கொடுத்து எதையும் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வாங்கி தான் வந்து நம்ம வீட்டை வந்து டெக்கர் பண்ணணும் அப்படின்றது இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 1 or 2 ஐட்டம்ஸ் இருந்தாலே போதும், அது உங்கள் மைண்டுக்கு பீஸை கொண்டு வரும். தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்பேஸ் கிளியர் மைண்டு. அப்படின்னா உங்கள் வீடு எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கோ மெஸ்ஸியாக இல்லாமல் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களால் நிறைய விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய வந்து நமக்கு யோசிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வீடு நீட்டாக இல்லாமல் கலைஞ்சு கிடக்கு அப்படின்னா நம்ம வந்து எப்படா இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு மட்டும்தான் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அதுவே நம்மளோட வீடு வந்து நீட்டாக டைடியப்பாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நிறைய ஐடியாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலி இட் கம்ஸ் பெட்டர். ஃபோர்த் பாயிண்ட் வந்து சிம்பிள் ஹேபிட்ஸ் பிக் இம்பேக்ட். அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து வீட்டில் பண்ணிகிட்டே வரும்போது ரெகுலராக நம்ம பண்ணுற ஒர்க் தான் என்னென்னா டெய்லி வந்து லாண்ட்ரி போடுறது அண்டு டெய்லி நம்மளோட பெட்ஷீட்ஸ் பில்லோஸை நீட்டாக எடுத்து வைக்கிறது, கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் வந்து அப்போ க்ளீன் பண்ணி டஸ்ட்பினில் போடுறது, இப்போ யூஸ் பண்ண பொருளை அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கிறது, காஃபி குடித்தோம்னா காஃபி மக் எடுத்துகிட்டு போய் சிங்கில் போட்டு வாஷ் பண்ணி அதை வந்து ட்ரைன் பண்ண விடுறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கும்போது நமக்கு கிளியர் மைண்ட் இருக்கும், கிளியர் ஸ்பேஸும் கிடைக்கும். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் ஃபார் யூ. அப்படின்னா உங்களோட வீடு க்ளீனாக இருக்கும்போது கிளட்டர் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இதனால் உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் எங்கேயாவது அவுட்டிங் போகணும் அப்படின்னா கூட நிறைய டைம் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பார்க்குற இடம்லாம் பாசிட்டிவிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய திங்கிங் உங்களால் பண்ண முடியும். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எ காம் ஹோம் எ ஹாப்பி யூ. ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் அப்படின்னா வீடு வந்து மெஸ்ஸியாக இல்லாமல் இருக்கணும், கிளட்டராக இல்லாமல் இருக்கணும். ஆஃபீஸ் கிளம்பும் போதே ஸ்ட்ரெஸ் ஆகிடுது நிறைய பேருக்கு. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அப்படி தான் ஆகுது. சாவி பிரச்சனை தான். சாவி தான் அடிக்கடி தேடிட்டே இருப்பாங்க, எங்கே வைக்கிறோமா அங்கே வைக்கிறோமானே தெரியாது. ஒரு இடத்துல ஓகே சூஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் மொத்த சாவியும் எடுத்துகிட்டு வந்து நான் போட்டுட்டேன், இருந்தாலுமே அந்த சாவி அந்த பாக்ஸில் வைக்கிறதே கிடையாது. அது வந்து நம்ம தான் அந்த ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணிக்கணும். அது நம்மளால தான் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மற்றவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து பிடிக்காது. நம்மளுக்கே தோணுது இப்போது நம்மளால் சாவி வந்து தேடி எடுக்க முடியல, ஸோ இந்த இடத்துல வச்சா நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்களே அதை கரெக்டாக வச்சே எடுப்பீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேபிட்டை நம்மளே ஃபார்ம் பண்ணிக்கிட்டா தான் உண்டு. வேறு யாரும் வெளியிலேருந்து வந்து ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தான் உங்களோட திங்ஸை வந்து கேரி பண்ணி பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். வாட்டர் பாட்டில்ஸ் வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து அங்கங்கே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் குடிச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை வந்து உடனே வந்து வெக்கேட் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பெட் பக்கத்துலேயே தூங்கும்போது குடிச்சிட்டு பெட் பக்கத்துலேயே வச்சிட்டிங்கன்னா தூங்கி முடிச்சதுக்கப்புறம் பெட் பக்கத்துலேருந்து எடுத்துடலாம். அது அங்கே நீட் கிடையாது. ஓகேயா? அந்த பாட்டில்லாம் வந்து ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி நிறைய பாட்டில்ஸ் இருந்துச்சுன்னா எல்லா பாட்டில்ஸையும் ஒரே ட்ரேயில் போட்டு வைக்கிற மாதிரி பாருங்கள். எங்கள் வீட்டில் அந்த ஹாட் வாட்டர் கெட்டில் இருக்கும் இல்லையா, அந்த கெட்டில் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கிச்சன்லேயே கொண்டு வந்து நான் திருப்பி ரீசெட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அந்த கெட்டிலுக்கு வந்து ஹோம் இல்லாமல் இருந்துச்சு. நிறைய இடத்துல அது மாறி வச்சு கடைசியில் வந்து கிச்சனுக்கே வந்து ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ இனி வந்து நான் அந்த இடத்த விட்டு எடுக்க போகிறதில்ல. பூஜா திங்ஸ் பார்த்திங்கன்னா காலமாக வந்து நம்ம மாற்றி வைக்காத ஒரே ஒரு திங்ஸு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பூஜா திங்ஸ் தான். இனிமேல் அதை வச்சு நம்ம கற்றுக்கலாம் எப்படி கிளட்டர் இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத.
பூஜா திங்ஸ் மாதிரி தான் வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸ்க்குமே நம்ம ஹோம் கொடுக்கணும். அண்ட் இந்த மாதிரி டீக்ளட்டர் டாபிக்ஸ்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.